என்ன இதுல தக்காளிய காணோம்? சோபரே சோபரே சோபரே, தக்காளி இல்லாத சாலட சாப்பிடுறதுக்கு மனசு வர மாட்டேங்குதே. தக்காளி 1 கிலோ 100 ரூபாய் ஆயிடுச்சு. மார்க்கெட்ல கூட தக்காளி கிடைக்கவே இல்ல. தக்காளி இருக்கா? இருந்தா குடுத்துட்டு போங்களேன். என்கிட்ட தக்காளி இல்ல. இப்பதானே இருக்குன்னு சொன்னீங்க. கடைக்கு போனா வச்சிருக்கான் பெரிய பெரிய கத்தரிக்காய். எனக்கு தேவை தக்காளி, அது இங்க இருக்கா? கை தட்டுங்க. எங்க வீட்ல இருந்திருந்தா நாங்க கைய தட்டி ஜாலியா சாப்பிட்டுட்டு இருந்திருக்க மாட்டோமா? என்னடா கொடுமை, இப்ப இங்க தக்காளி இல்லாம சாப்பிடணுமா? நான் என் வீட்ல அங்க. இது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான். அதுக்கப்புறம் ரேட் கம்மி ஆயிடும். தக்காளியும் மார்க்கெட்டுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஓஹோ, அப்பனா எலியெல்லாம் தக்காளியை சாப்பிடுதா? யோ ஹனி, ரேட் இல்லையா ரேட்டு. அமௌண்ட் குறைஞ்சதுன்னா தக்காளி மார்க்கெட்டுக்கு தானா வந்துடும். ராட்டுன்னதும் தான் ஞாபகம் வருது. கூசுக்கு தக்காளினா ரொம்ப பிடிக்கும்ல. வீட்ல ஏதாவது பாதுகாத்து வச்சிருக்குமோ என்னமோ? நான் இப்பயே போய் இருந்தா வாங்கிட்டு வந்துடுறேன். இவ டாங்கியே தாயா, தக்காளி எங்கேயுமே கிடைக்கலன்ன போது கூஸ் கிட்ட மட்டும் தக்காளி எப்படி இருக்குங்கிறேன். இதுக்கு கண்டிப்பா ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். தக்காளி கிடைச்சதுன்னா மறக்காம என் வீட்டுக்கும் அனுப்புங்க. கைய தட்டுங்க. நான் உங்க எல்லாருக்கும் சத்தியம் பண்ணி கொடுக்குத, உங்க வீட்டுக்கு தண்ணி வரும் பாருங்களே. அது மட்டும் இல்ல, யாரும் தண்ணிக்காக சும்மிங் போக வேண்டாம்ல. எல்லாருக்கும் டிராயிங் ரூம்ல தண்ணி வரும்ல. தேவையான தண்ணியை நீங்க அங்க போய் எடுத்துக்கோங்களே. இந்த ஆள் நம்மள ஏமாத்த பாக்குறாரு, நம்பாதீங்க. அங்க பாத்ரூம்குள்ளே தண்ணி வரலையா, இவருக்கு டிராயிங் ரூமுக்குள்ள தண்ணி வருமா? விடாதீங்க, அடிங்க அவரை. வேண்டால என்னல தக்காளி ஞாபகம் வந்துருச்சுல. தக்காளி உயர்வை குறைக்கிறல இருக்கல, சொல்றது கேளுங்கள. தக்காளி விலை குறையும்ல, எல்லாருக்கும் தக்காளி சுலபமா கிடைக்கும்ல. எல்லாரும் வீட்டுக்குள்ள தக்காளி கொடுப்பல. அடிக்கிற அடியில இந்த ஏரியா பக்கமே வரக்கூடாது. வாங்கிக்கோ. என்னல பண்ணுதிய? ஓடுங்கள. நான் ஒரு மினிஸ்டர்ல என் மேல தக்காளி அடிக்காதீங்கல்ல. கொக்கா மக்கா இவ்வளவு தக்காளியா? இங்க அங்க அடிக்காதீங்கப்பா. கரெக்டா மூஞ்சில அடிங்க. மூஞ்சிய பார்த்து அடிங்க. என்ன டேஸ்ட், என்ன அடிக்க. தக்காளி மேல மட்டும் காலை வைக்காதீங்க. எவ்வளவு தக்காளி கிடைச்சிருக்கு. வெஜிடபிள் சாலட் என்ன, ஃப்ரூட் சாலட்ல இதை போட்டு சாப்பிடுவோம். மிச்சத்தை ஜூஸ் போட்டுருவோம். I am so intelligent. தக்காளி இல்லாம உண்டாச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப கவலை. போனானே ஹனி, அவன் ஏன் இன்னும் திரும்பல? கைய தட்டுங்க. ஓகே ஓகே, தக்காளி கொண்டு வந்தா நாங்கெல்லாம் கைய தட்டுறோம். கண்டிப்பா தக்காளி கிடைக்க வாய்ப்பே இல்லையா. கொண்டு வந்துட்டேன், மூட்டை நிறைய கொண்டு வந்துட்டேன். காலையில எனக்கு கரண்ட் அடிச்சது. இத்தனை தக்காளி உனக்கு எங்க கிடைச்சது? கை தட்டுங்க. இது அழுகி போயிடுச்சு. அழுகி போச்சுன்னு சொல்லாத, அழகா இருக்குன்னு சொல்லு. ஏய் டாங்கி, இந்த பழமே கெட்டு போச்சு. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த? கூட்டத்துல அரசியல்வாதி அடிச்சாங்களா, அங்க இருந்து தான் இதெல்லாத்தையும் கொண்டு வந்தேன். ஆடடா, எல்லா தக்காளியும் கெட்டு போச்சு. தக்காளி சாப்பிடலான்ற ஆசை காணாம போச்சு. அப்படின்னா இப்பவும் நமக்கு தக்காளி கிடைக்கலன்னு தானே அர்த்தம். டவுட்டே இல்ல. தக்காளி இல்லாம நம்மளால எதையுமே சாப்பிட முடியாதுப்பா. நமக்கு தக்காளி கிடைக்கும். எப்படி? மார்க்கெட்ல கூட இப்ப தக்காளி இல்ல. நம்ம தக்காளிய விளைய வைப்போம். சோபரவே சோபரவே சோபரவே, நமக்கு தேவையான தக்காளி நம்ம கிட்டயே விளைய போகுதே. ஆமா, வாங்க உடனே நாம விளைச்சல ஆரம்பிப்போம். வேலையை ஆரம்பிப்போம். நானும் ஜோர்தாரும் இங்க பள்ளம் தோண்ட ஆரம்பிக்கிறோம். அனி மண் எடுத்து போடுவான், பப்பட் அதுல விதைய போடுவான். ஓகே.
டாங்கி கையில இருக்கிறது கண்ணுக்கு தெரியலையா? தெரியுதே, ஒண்ணு உன் கையில இருக்கு, அந்த இன்னொன்னு சோர்வர் கையில இருக்கு. அதான் உன் கணக்கு தெரியுதுல்ல, அப்ப தள்ளி நிக்கலாம்ல. தள்ளி தான் வந்தேன், பன்னி கையில இருக்கிறத பார்த்து தள்ளி வந்து உன் கையில இடிச்சுக்கிட்டேன். சரி விடு, இந்த மண்ணை கொண்டு போய் வெளியே போட்டுட்டு வாய்க்கா. ஆமா, இதை எங்க போட சொன்ன? என் மூஞ்சில போடு ஹனி. ஏய். வீட்டு தோட்டத்துல விவசாயம் பண்ண போறீங்களா? விவசாயம்னா சாதாரணமான விவசாயம் இல்ல, தக்காளிய விளைய வைக்க போறோம். எங்களுக்கு தக்காளி கண்டிப்பா வேணும். நான் பார்க்க வேணா டாங்கியா இருக்கலாம், மூளை இல்லாத டாங்கி நீங்க தான். எல்லாரையும் சொல்லாதீங்க, இங்க டாங்கி நான் மட்டும்தான். எல்லாருமே டாங்கி தான். நீங்க எல்லாரும் சேர்ந்து இங்க தக்காளியை விளைய வைக்கிறதுக்குள்ள மார்க்கெட்டுக்கே தக்காளி வந்துருமே. சோபரே சோபரே சோபரே. எப்பா டாங்கி, நீ சொல்றதுல உண்மையிலேயே ஒரு உண்மை இருக்கு. நான் டாங்கி தான், ஆனா மூளை உள்ளவன். ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல நான் வேலை பார்க்கறேன். ஒரே நாள்ல தக்காளியை விளைய வைக்க முடியும். ஒரே நாளையா? ஆமா, அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் சயின்டிஸ்டா இருக்கான். அவனோட உதவியால தான் இதை நாங்க கண்டுபிடிச்சோம். இதால ஒரே நல்ல தக்காளி வந்துடும். நல்ல டாங்கியா இருக்கே. பேச்சு 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 பேச்சு. மன்னிச்சிடுங்க, நான் கோமா இருக்கும்போது பின்னாடி நிக்காதீங்க. நான் ஒரு டாங்கி இல்லையா, பழக்க தோஷத்துல எட்டி உழைச்சிடுவேன். சரி, வந்து தண்ணியை ஊத்துங்க. இவனுக்கு மூளை இருக்கதா இல்லையா? ஏன் மேல தண்ணி அடிக்காத. சரி, அழுக்கா இருக்கிறது பன்னியும் ஜோரா இருந்தானே. டாங்கி தரையில தண்ணி அடிக்கணும்டா. இவனை டாங்கின்னு சொல்லி என்ன மட்டும் இன்சல்ட் பண்ணாதீங்க. ஆ. சோபரே சோபரே சோபரே. செடி முளைச்சிடுச்சு. நாளைக்கு காலையில தக்காளியும் வந்துடும். நண்பர்களே, தக்காளி அட்டாக் பண்ணுவோம். காக்கா இங்க தக்காளியை சாப்பிடுது, சீக்கிரம் விரட்டுங்க. ஓடிங்க இருந்து. ஒரு தடவை இங்க வந்தா. ஓடை. டாங்கி போய் காக்காவை விரட்டு. தக்காளி இல்லைன்னு நினைக்கும் போது என் மனசெல்லாம் பதறுது. யாரா அது கள்ளத்துக்கு போட்டு என் தலையை உடைச்சது? கை தட்டுங்க. ஆஹா, ஓஹோ. பிச்சு பிச்சு போங்க, எல்லாரும் போங்க. டேய், என்ன ஏன்டா அடிச்ச? நீ காக்காயோட சேர்ந்து பறந்துகிட்டு இருந்தியா? உன்னையும் காக்கான்னு நினைச்சு அடிச்சிட்டேன். டாங்கி காக்கா இங்க அந்த கலர்லயா இருக்கும்? அந்த காக்கா என்ன ஏமாத்துறதுக்காக மாறு வேஷம் போட்டுடுச்சுன்னு நினைச்சேன்பா. சரி விடுங்கப்பா, எப்படியும் நம்ம தக்காளி எல்லாம் தப்பிச்சிருச்சு இல்ல. நாம இத்தனை தக்காளியை சாப்பிடவே முடியாது. இதையெல்லாம் என்ன பண்றது? எனக்கு தெரியும் இதெல்லாம் என்ன பண்ணணும்னு. மக்கள் தக்காளி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லாருக்கும் நாம இதை ஃப்ரீயா கொடுத்துடலாம். அடடா, கொடை வள்ளல் பண்ணி. செடியில ஏகப்பட்ட தக்காளி முளைச்சது. எனக்கு தேவையான தக்காளியும் கிடைச்சது. கை தட்டுங்க. தக்காளிய விளைய வச்சு எல்லாரும் பட்டைய கிளப்பிட்டீங்கப்பா. இப்ப நம்ம ஒட்டுமொத்த ஏரியாவுக்கும் தக்காளி கிடைச்சிருக்குதுன்னா அது உங்களாலதான்.
இது எங்களால இல்ல, இதோ வராரே இவரால தான். நம்ம எல்லாராலையும் கிடைச்சது. கஷ்டப்பட்டது நீங்க, மூளையை செலவழிச்சது நானு. எப்பா ஏய் இங்க பாருங்க, ஒரு டாங்கி மூளையோட இருக்குது. இவர் ஹார்டிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல வேலை பாக்குறாருப்பா. உண்மையிலேயே நீங்க அறிவாளிதான். இல்லனா ஒரே நாள்ல தக்காளி விளையுமா என்ன சொல்லுங்க? எப்பவுமே அழாத குழந்தைக்கு பால் இல்ல, எல்லா டாங்கியும் முட்டாள் இல்ல. கை தட்டுங்க.